கதற விடுறா கதற விடுறா கதற விடுறா தேட்டரா பதற விடுறா. வசூல் எடுத்துருமாவா? என்ன கதை இது? வசூல் எல்லாம் தாலி ஒரே நாள் என்ன ஒரே சோழ எடுத்துருவாங்க. தலை வந்தா பயனாடா, தலை வந்தா தமிழ்நாடு ஆடுடா. சூப்பரா டீசென்டான படம். கதை வயசா சூப்பரா இருக்கு படம். பொறுமையா உட்காந்து பாத்தீங்கன்னா சரியான ஒரு படம். ஹாலிவுட் நிகரான ஒரு படம். சூப்பரா இருக்கு படம். படம் பயங்கரம் ப்ரோ, வேற லெவலில் இருக்கு படம். கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். வேற லெவலில் வெற்றி தான். நல்லா மாசம் ஸ்டண்ட்லாம் பங்கம் ப்ரோ. ஃபயர் ப்ரோ. ப்ரோ படம் எப்படி இருக்கு? அண்ணா படம் எப்படி இருக்கு? அண்ணா படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. ஓகே அண்ணா படம் எப்படி? நல்லா செல்லா வேற மாதிரி தலைவா. படம் இங்க இருக்க 2.5 வருஷத்துக்கு ஒருத்து அந்த மாதிரி பிஜிஎம்லாம் மிரட்டி இருக்காப்ல அஜித் அனிருத். ஸ்டண்ட் சீனா எப்படி இருக்கு? ஸ்டண்ட் சீன் அந்த மாதிரி பூரா ஹாலிவுட் லெவல் தான். வசூல் எடுத்துருமாவா? என்ன கதை இது? வசூல் எல்லாம் தாலி ஒரே நாள் என்ன ஒரே சோழ எடுத்துருவாங்க. படம் ஓவரால் ஃபேமிலியோட பார்க்கலாமா? கண்டிப்பா கண்டிப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் மாதிரி. பத்மபூஷன் விருது பெற்றது யாரு? தமிழ் சினிமாவில் யாரும் சொல்லுங்க. இந்தியாவுக்கு நடிகர் சொல்லுங்க. நானா அஜித்? உங்களுக்கு தெரியாதா? சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு கார் ரேஸில் வந்தவங்க யாரு? தமிழ் திரையுலகத்தில் யாரு? சொல்லுங்க சொல்லுங்க. ஏன் தலை மட்டும்தான். ஏன் தலைக்கு நான் தலை வணக்கு. என்னோட தலை அஜித் மட்டும்தான். போங்க எங்க தலைவரை வேஸ்ட் ஆக்கிட்டாங்க. ஏன் ப்ரோ? ஆமா ரொம்ப ஸ்லோவா இருக்கு. படம் ஸ்லோவா இருக்கா? மியூசிக்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கதை மட்டும் பிடிக்கல. ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்குங்க அந்த மாதிரி இருக்கு. இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. பார்க்க போறியா? படம் ப்ரோ பார்க்க போறோம். இல்ல பார்த்தாச்சு. படம் வேற லெவல். கடவுளே கடவுளே கடவுளே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப கிரிப்பியா எப்படி சொல்றதுன்னா மாசாலாம் நீங்க எதிர்பார்த்து படம் ரொம்ப கிரிப்பியா ஸ்க்ரீன்ல சூப்பரா இருந்துச்சு. அனிருத் டபுள் டியூட்டி பார்த்துருக்காப்பு சூப்பரா. அப்புறம் அந்த கேமரா ஆங்கிள்ஸ் டிஓபி அவர் பேர் தெரியல ரொம்ப நல்லா பண்ணுங்க. ஓவராலா படம் சூப்பரா இருந்துச்சு. ஆனால் ஓப்பனாக போங்க. படம் வந்து ரொம்ப மாசா இருக்கணும் அஜித் படம் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா யூ கெட் டிஸ்பாயிண்ட் மேபி. ஆனால் படமாக சூப்பராக. படம் என்ன இருந்தால் வந்து 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் ஆகி அடுத்த நாளே வந்து அடுத்த என்ன இருந்தால் வந்து எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறோம். ஆனால் நிஜமாவே இந்த கல்ட்டு கிளாசிக்காக தான் செலிப்ரேட் பண்ணுவோம். நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. அடுத்த சீன் தான் படத்தோட மாசமே மெயின் மூமெண்ட்னு சொல்லலாம். அந்த பத்திக்கிச்ச சாங் இருக்குல்ல அது ஒன்று போதும் படத்தை ரிப்பீட் வச்சு பார்க்குறது. கார் சீன் ஒன்று வரும். அதுவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸாக போகும். சினிமாட்டோகிராஃபர் வேற லெவல் பண்ணிட்டார் ஓம் பிரகாஷ். அந்த மேலே வந்து ஒரு ஷார்ட் ஏரியல் ஷாட் வச்சிருப்பாரு. எப்படி வச்சாருன்னே தெரியல. சூப்பராக பண்ணியிருக்காரு ஓம் பிரகாஷ். ஃபர்ஸ்ட் வாட்ச் அந்த அளவுக்கு ஒன்றும் ஒருத்தர் இல்லை ப்ரோ. ஒய்ஃபை மிஸ் பண்ணிட்டாப்ல தேடி போறாரு. அவ்வளோதான் கான்செப்ட். அவ்வளோதான் சிம்பிளா முடிச்சாங்க படத்தை. படம் வேற லவ்லாம் எப்படி இருக்கு? லவ் வந்து 3 ஷாட் இல்லை ப்ரோ. கம்மனை ஓடிட்டு இருக்கு. அது லவ்ங்கிறப்போ ஒரு கான்செப்ட் ஓகே தான். தன் மனைவியை தொலைச்சிட்டோம் அப்படிங்கிறத தேடி போற ஒரு கான்செப்ட் தான். ஆனால் அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு கிடையாது. மியூசிக்லாம் மியூசிக் அனிருத் சூப்பர் அப்படி ஸ்டண்ட் எல்லாமே அதெல்லாம் ஓகே தான். ஓகே. படம் ஹிட்டுங்க. வெயிட்டிங்க படத்துக்காண்டி வெயிட்டிங்க. உங்களை கதற உருளா இன்னைக்கு கடவுள்ல அஜித்து கதற உருளா கதற உருளா கதற உருளா தேட்டரா பதற உருளா. கண்டிப்பா இருக்கு இன்னைக்கு. இருக்கு சம்பவம் இருக்கு. தலை தரிசனம் தான். 2 வருஷம் கழிச்சு 3வது வருஷம் வருது. படத்துக்கு வெயிட்டிங். தலைவலிதான். தலை வந்தா பயனாடா, தலை வந்தா தமிழ்நாடு ஆடுடா. உடை இருக்கு. தேட்டர் உடை இதே இல்லையோ செதற விடுறோம். கண்டிப்பா இருக்கு செதற